90 சீட்டுக்கு தரேன் 2.5 நீங்கள் முதலமைச்சர் நாங்கள் 2.5 இயர்ஸ் முதலமைச்சர்னு பேரம் வந்தது. அது வரைக்கும் விஜய் பணியாமல் டெல்லிக்கு பணியாமல் இருந்துட்டாரு அப்படின்னு ஒரு வார்த்தை மென்ஷன். அவர் தப்பு பண்ணுறாரு. அதை வச்சுன்னா இதை சொல்கிறதன் மூலம் இஸ் டூயிங் டிஸ்சர்வீஸ் டு மிஸ்டர் விஜய். விஜயினுடைய அந்த கிரெடிபிலிட்டியை இது எரோடு பண்ணுதா? ஒருவேளை டெல்லிக்கு விஜய் அடி பணியில அப்படிங்கிற அந்த இமேஜ் அவருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு இதை பொலிட்டிக்கலாக யோசிக்கிறாங்க. அவர் விஜயை அதாவது எந்த அழுத்தத்துக்கும் பணிய மாட்டார். அவர் தெளிவாக இருக்கிறார் அவருடைய கோல்லன்றது தான் எல்லாருக்கும் ஊருக்கே தெரியுமே. ஆனால் அந்த ஒரு வாரமாக அந்த பேச்சு என்டிஏக்குள்ளே வரப்போறாருன்னு பெரம்பூரில் ஏசி இருக்கிற மாதிரியான ஒரு பணிமனையை தயார் செய்கிறாங்க. விஜய் பெரம்பூரில் தான் கலையரங்க போகிறாருன்னு சொல்கிறாங்க. அதாவது பெரம்பூரில் தாங்க அவர் கண்டெஸ்ட் பண்ண போகிறாரு. இதெல்லாம் ஒரு மாதத்துக்கு மேலே அருண்ராஜெல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு இல்லை. அதனால கூட மாற்று கஜானாவை கொள்ள அடிக்க மாட்டோம், மக்கள் வரி பணத்தை திருட மாட்டோம், பட்ஜெட்டில் 30% எடுக்க மாட்டோம். இதுதான் தூய ஆட்சிக்கு பேர். இல்லை ஓட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டோம், பணம் வாங்கவும் மாட்டோம்னு உறுதிமொழிலாம் எடுத்தமே சார். பணமாங்க கொடுக்குறாங்க. கொடுக்குறாரு சார். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. அரேபியன் கார்டன் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட், வேர் டேஸ்ட் மீட்ஸ் எலகன்ஸ். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. 90 சீட்டுக்கு தரேன் 2.5 நீங்கள் முதலமைச்சர் நாங்கள் 2.5 இயர்ஸ் முதலமைச்சர்னு பேரம் வந்தது. அது வரைக்கும் விஜய் பணியாமல் டெல்லிக்கு பணியாமல் இருந்துட்டாரு அப்படின்னு ஒரு வார்த்தை மென்ஷன். சரி, அவ்வளோ ஆஃபர் கொடுக்கப்பட்டது. இல்லை நான் கேட்குறேன், நீங்கள் நாங்கன்னா இப்போ தமிழ்நாட்டில் என்டிஏக்கு தலைமை வகிக்கிறது அதிமுக. எடப்பாடி பழனிசாமி. அதிமுக பேச்சுவார்த்தை நடத்துச்சா? இல்லைன்ட்டார் ஐபிஎஸ். அதான். அப்போ இது அதனுடைய அடிப்படையே எனக்கு சந்தேகத்தை கொடுக்குது. ஓகே, யாராவது மூன்றாவது ஆட்கள் பேசியிருக்கலாம். இப்போ இன்னைக்கு ஒரு செய்தி ஓடிட்டு இருக்குது டிவியில், அது எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்ல முடியாது. அமித்ஷா பாஜக தமிழ்நாடு தலைமையை இனி எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாராம். அப்படின்னா பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தாங்களா இவ்வளோ நாளா? அதை வச்சு அப்படி தானே சொல்றாரு, டெல்லிக்கு அடிப்பணியாதுன்றாரு. அதாங்க ஏடிஎம்கேக்கே தெரியாம முதலமைச்சர் ரெண்டரைனா இது அப்பவே வச்சிருப்பாரு எடப்பாடி. அதனால இது எல்லாமே அரசியல் ரீதியான சந்திப்புகளா இருக்க வாய்ப்பு இல்லை. யாராவது தேர்ட் பார்ட்டி பிசினஸ் அபிஷியலா பேசியிருக்க மாட்டாங்க. அதை இவர் சொல்ல வேணாம். அன்அபிஷியலா பேசுறதெல்லாம் இப்படி யோசிச்சு பாருங்களேன். பிஜேபி ஒருவேளை எடப்பாடியை முதலமைச்சர் ஆக்கினாலும் விஜய் முதலமைச்சர் ஆக்கினாலும் நாம தான் தமிழ்நாட்டை ஆள போறோம், ரெண்டு பேர்த்துல யாரா இருந்தாலும் நமக்கு கீழே தானே இருக்க போறாங்க, அதனால 2.5 இருக்கலாம் அப்படின்ற ஆஃபரை கூட ஆதவுக்கு கொடுக்கல. இல்ல அதை அவங்க சொல்றதுக்கு யாருங்க? அதிமுக தானேங்க இங்க அதை ஒத்துக்கணும். பாஜக தலைமையில தானே இருக்கீங்க நீங்களும் அப்படின்னு விஜய் கிண்டல் பண்றாருல்ல சார். அப்போ நம்ம அந்த ஆங்கிள் பார்க்கலாமா? விஜய் கிட்டயோ இது நான் சொல்றேங்க, தாவேகால இருக்கிற வேற யாரோ சில பேர்கிட்ட மூணாவது ஆறாவதோ அல்லது இண்டஸ்ட்ரியலிஸ்டோ இல்லை இவங்களுடைய வெல்விஷர்ஸோ பாஜக இருக்கிற வெல்விஷர்ஸோ பேசியிருப்பாங்க இன்ஃபார்மலா. ஆச்சா, அதை ஒரு ஃபார்மலாவே நம்ம எடுத்துக்க முடியாது. இது பல பேர்கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. நம்ம ஒரு டால் கிளைமா அதை வச்சு நான் பண்றாரு, அதை எப்படி எடுத்துக்கிறது சார்? அதாங்க, அதெல்லாம் எதுக்கு அவர் இப்போ முடிஞ்சு போச்சு, அது ஒன்றும் மெட்டீரியலைஸ் ஆகலை, அது அஃபிஷியல் ஆகலை, அதை ஏற்றுக்கவும் இல்லை. அப்புறம் அதை எதுக்கு இதெல்லாம் பெருமைக்காக பீத்திக்கிற மாதிரி இருக்குது? தேவையே இல்லை. அவர் கொஞ்சம் இன்எக்ஸ்பீரியன்ஸாக தான் பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் வெளியே சொல்லவே வேணாம், தேவையே இல்லை. எதுக்கு இதெல்லாம் டெல்லிக்கு விஜய் அடி பணியில அப்படிங்கிற அந்த இமேஜ் அவருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு இதை பொலிட்டிக்கலா யோசிக்க. அது நீங்க இப்படி சொல்லிதானா? அதான் அவங்க ஜனநாயகன் படுத்துற பாடு. சிபிஐல முடிச்சிட்டாரு. ஆமா, அதனால அது இவர் சொல்லி தான் மற்றவங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. அவர் விஜயை அதாவது எந்த அழுத்தத்துக்கும் பணிய மாட்டாரு. அவர் தெளிவா இருக்கிறார் அவருடைய கோல்லன்றது தான் எல்லாருக்கும் ஊருக்கே தெரியுமே. அதுக்கு என்ன ப்ரூஃப் தேவையா என்ன? ஆனா அந்த ஒரு வாரமா அந்த பேச்சு என்டிஏக்குள்ள வரப்போறாருன்னு அதுவே திட்டமிட்டு பரப்பப்பட்ட புனையப்பட்ட கதை தாங்க அது. கரெக்ட். அதுக்கு நோக்கம் என்ன நான் சொல்றேன், ஏன் அதை பரப்புறாங்கன்னு. பரப்புறவங்க நோக்கம் என்னன்னா, இந்த மைனாரிட்டிகள் சிறுபான்மைகள்
விஜய் ஓட்டுக்கு போகுது இல்லையா, ஓட்ட உடைக்கிறாருன்னு ஒரு ஆமாம், அதை வந்து அந்த மைனாரிட்டிகள் மனசில் ஒரு சந்தேகத்தை தூவுறது. பிஜேபியோட பி டீம் அவர் வந்து இப்போ போகாமல் இருக்கலாம், நாளைக்கு போயிடுவார், நாளன்னைக்கு போகலாம், தேர்தலுக்கு முன்னால் போகலாம், பின்னால் கூட போகலாம், இப்படி எப்போவாவது போயிடுவார் விஜய். இன்னைக்கு போகாமல் இருக்கலாம், ஆனால் நிச்சயமாக போயிடுவார் ஒரு நாள் அப்படின்னு ஒரு சந்தேகத்தை விதைப்பது தான் அந்த இதனுடைய இது மெயினான நோக்கம். 2 நாளைக்கு முன்னாடி சிடிஆர் அவர்கள் போடும்போது வதந்தியை நம்பாதீங்க, அப்படிலாம் ஒரு பேச்சுவார்த்தை நடக்கவே இல்லை அப்படின்னு வெளிப்படையாகவே போட்டார். ஆதவர்ஜுனா இப்படி நடந்ததுன்னு பேசும்போது அப்போ யார் சொல்கிறத நம்புறதுன்னு கட்சிக்குள்ளேயே 2 விதமான கருத்து இருக்க மாதிரி. நிர்மல் குமார் சொல்கிறது தான் உண்மை. ஏன்னா த ஃபேக்ட் இஸ் நோ டிவிகே லீடர் ஆர் நோ என்டிஏ லீடர் எவர் என்டர்ட் இன்டு எனி நெகோசியேஷன். அது கிளியராக அவர் போட்டார். அவ்வளோதான், அதான் அவர் சொல்கிறது தான் கரெக்டு. ஆதவர்ஜுனா வந்து எங்கேயோ நடக்கிற சில இந்த பிஹைண்ட் த சீன் நடக்கும் இல்லை சில விஷயங்கள், கட்சிகளுக்கு சம்மந்தப்படாத ஆட்கள் இன்டர்லாக்டர் மாதிரி வேலை செய்வாங்க, அதெல்லாம் வந்து வெளியே சொல்லவே கூடாதுங்க. ஓகே, அவர் வந்து தப்பு பண்ணுறாரு. ஆதவர்ஜுனா இதை சொல்கிறதன் மூலம் he is doing disservice to மிஸ்டர் விஜய். விஜயினுடைய அந்த கிரெடிபிலிட்டியை இது எரோடு பண்ணுத. பேச்சுவார்த்தை இப்போ டிஎம்கே வந்து இதை ஒரு கேம்பெயினாக பில்டப் பண்ணுறாங்க, மைனாரிட்டிஸ் கிட்ட ஒரு சந்தேகத்தை. அதுக்கு இவர் வந்து தண்ணி ஊத்துற மாதிரி இல்லைங்க இருக்குது இவர் பேசுறது. ஃபுல் ஸ்டாப் வைக்கிற மாதிரி தானே இருக்கு. அப்படிலாம் பணிய மாட்டாரு, இவ்வளவு ஆஃபர் கொடுத்தும் அவர் பணியலனா அப்ப எவ்வளவு உறுதியா இருக்காரு பாருங்க. பணிய மாட்டாருன்றது ரைட்டு, எப்படிடா பேச்சுவார்த்தை நடத்துனீங்க? பணிய மாட்டாருன்றது எண்ட் ரிசல்ட் ஆரம்பத்திலே தப்பு. ஆமா, எப்படி நீங்க வந்து அவங்க கூட பேசலாம்? அரசியல் எதிரி, கொள்கை எதிரி சொல்லி டிக்ளேர் பண்ணிட்டு நீங்க அவங்க கூட பேச்சுவார்த்தை பண்ணி பேரம் படியிலன்னு நீங்க வந்துட்டா அது ஒரு நல்ல பேச்சு, அது நல்ல எண்ணத்தை கொடுக்குமா? விஜய்க்கு இதனால் எப்படி அது வந்து தவறான ஒரு இதுங்க. அப்படியே பேசினாலுமே வெளிப்படையாக பொது வெளியில் சொல்லி தேவையில்லை. அஃபிஷியலாக பேசாத வரைக்கும் யாரும் எதுவும் சொல்ல வேண்டியது இல்லைங்க. நிறைய பேர் நிறைய விஷயம் நடந்துட்டு இருக்குது நம்மளை சுற்றி. அஃபிஷியலாக ஏதாவது நடந்தால் சொல்லலாம், அஃபிஷியலாக நடக்காத போது தாவேகா என்டிஏ கிட்ட பேசினாரா? இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன், சரி யாருக்கிட்ட பேசுனதுங்க? தாவேகா சார்பாக யார் பேசுனது? என்டிஏ சார்பாக ஏடிஎம்கே ஆள் வந்தாங்களா? கேட்டால் என்ன பண்ணுவார் அவர்? இதுக்கு பதில் எப்படி சொல்லுவார் அவர்? சொல்ல முடியாது. அதான் ஆதவர்ஜுனா வந்து இது ஒரு 3வது முறையோ 4வது முறையோ இந்த மாதிரி ஒரு எம்பாரசிங்கான இடத்துக்கு நகர்த்துறாரு. கட்சியையும் கட்சி தலைவரையும் வந்து தர்ம சங்கடத்துக்கு உள்ளாக்குறாரு. அவர் குறைந்தபட்சம் அடுத்த 30 நாட்களுக்கு கொஞ்சம் அமைதியாக டைட் லிப்டாக இருக்கணும் மற்றவர்களைப் போல. இந்த மாதிரி அவர் சொல்கிற அந்த ஆஃப் த கப் ரிமார்க்ஸு, லூஸ் டாக்ஸு, இது வந்து தீனி போடுது ரூமர் மில்லுக்கு. ஓகே, அது வந்து தாவேக்காவுக்கு வந்து நல்லது பண்ணாதுன்னு தான் என்னுடைய அபிப்பிராயம். அவர் ஒருவேளை இது தாவேக்காவுக்கு பில்டப் பண்ணணும்னு நினைக்கிறாரோ என்னவோ தெரியல. இப்போ நிறைவாக நிறைய சில உத்தேச பட்டியல்கள் வந்திருக்கு. தந்தி டிவி கிட்டத்தட்ட அது கன்ஃபர்மேஷன்ற மாதிரியே போடுறாங்க. பெரம்பூரில் ஏசி இருக்கிற மாதிரியான ஒரு பணிமனையை தயார் செய்கிறாங்க. விஜய் பெரம்பூரில் தான் கலையரங்க போகிறாருன்னு சொல்கிறாங்க. அது உண்மைதானே சார்? அந்த தகவல் உங்களுக்கு கிடைச்சதா? அதாவது பெரம்பூரில் தாங்க அவர் கண்டெஸ்ட் பண்ண போகிறாரு. ஒரு 60 பேர் வந்து 10ஆம் தேதியே மார்ச் அந்த நேர்காணலை ஃபைனலைஸ் பண்ணி அவங்க எல்லாருக்கும் சொல்லிட்டாராம் விஜயை, நீங்கள் தான் வேட்பாளர், யூ ஹவ் பீன் செலக்டட், பட் ஃபார்மல் அனௌன்ஸ்மெண்ட் வில் பி டன் அலாங் வித் அதர் கேண்டிடேட்ஸ் வித்தின் 1 வீக் ஆர் நீங்கள் யூ ஸ்டார்ட் ஒர்க்கிங்ட்டாராம். அதனால தான் இதெல்லாம் 1 மாதத்துக்கு மேலே அருண்ராஜெல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு திருச்செங்கோடில். அதனால கூட மாட்டு இல்லை, அது எல்லாரும் பண்ணுறது தானேங்க. இதெல்லாம் என்னங்க இது? இல்லை, தூய சக்தின்னு சொல்கிறாங்களே அந்த இது. இல்லை டப்பா கொடுக்கறதுனால தீய சக்தினா தூய சக்தி வாக்காளர்களுக்கு நன்கொடை சார், ஊழல் சார். இதை பாருங்க, சில விஷயங்கள் வந்துங்க நீங்கள் வந்து எல்லாரும் நிர்வாணமாக ஓடுற ஊரில் நீங்கள் வந்து வேட்டி கட்டிட்டு போனால் அவங்கள பைத்தியக்காரன் தான் சார். நாங்கள் வேட்டி கட்டிட்டு வரோன்னு அவங்க சொன்னதுனால தான் இப்போ அது பேசுபொருளாகவே மாறுது. அது வந்துங்க அரசு கஜானாவை கொள்ளடிக்க மாட்டோம், மக்கள் வரி பணத்தை திருட மாட்டோம், பட்ஜெட்டில் 30%
எடுக்க மாட்டோம். இதுதான் தூய ஆட்சிக்கு பேர். இல்ல ஓட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டோம், பணம் வாங்கவும் மாட்டோம்னு உறுதிமொழிலாம் எடுத்தமே சார். பணமாங்க கொடுக்குறாங்க. இது என்ன கொடுக்குறாரு சார்? பொருளா வந்து அது ஒரு கிஃப்ட்னு கொடுக்குறதுங்க. இதெல்லாம் நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா இந்தியால இல்ல சார், எனக்கு அதுல டிஃபரன்ஸா ஒப்பீனியன் இல்ல. 5000 ரூபாய் இல்ல 5000 ரூபாய் போட்டு விடிய காத்தால ஒரு காணொலியும் முதல்வர் போடுறாரு. அதுல என் விமர்சனம் வைங்க, ஒரு பிரச்சனையுமே கிடையாது. எனக்கு என்னன்னா நீங்க வந்து அந்த மாதிரிலாம் கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு வந்து இப்படி மாற்றீங்களே, அப்போ உங்களுக்கும் திமுகவுக்கு என்ன பெரிய வித்தியாசம், அதிமுகவுக்கு உங்களுக்கு என்ன பெரிய வித்தியாசம்ன்ற ஒரே வித்தியாசம், ஊழலற்ற நிர்வாகம் கொடுக்குறேன்னு சொல்றாங்க. விஜய் மக்கள் கொள்ளை பண்ண. ஆமா ஆமா, அவர் தானேங்க பாஸ். ஓகே ஓகே சார். டிவிக்கு வந்தா அவர் தானே ஆட்சி வந்ததுன்னா அவர் தானே முதலமைச்சர். ஓகே, முதலமைச்சர் இஸ் த மாஸ்டர். அதனால அதுல தான் நம்ம வித்தியாசம் பார்க்கலாமே தவிர இதெல்லாம் சின்ன சின்ன கேண்டிடேட். ஆமா, அதாவது வந்து லிஸ்ட்லாம் இன்னும் ஒரு வாரத்தில் வரும்னு சொல்றாங்க. தேர்தல் அறிக்கை லிஸ்ட் வெளியிடலாம் ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி நடத்தி பண்ணுவாங்க தகவல் சொல்றாங்க. பட் அது பெரம்பூர் வந்து விஜய் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அதாவது எனக்கு வந்து ஒரு தகவல் பெரம்பூர் ஏன் அவர் சூஸ் பண்ணான்றதுக்கு ஒரு இந்த கிறிஸ்டியன் நிறைய பேர் இருக்காங்க, முஸ்லீம் சிறுபான்மை நிறைய இருக்காங்க. அதெல்லாம் சும்மா பேச்சுங்க, அதெல்லாம் அப்படிலாம் இல்லை. வட சென்னையில் சேகர் பாபுடைய அட்ராசிட்டி அராஜகம் தலை விரிச்சு ஆடுது. அவர் வந்து அங்கே தாதா மாதிரி இருக்கிறாரு. அமைதியாக பணியாற்றுற தாவேகா தொண்டர்களை கூட அவர் தாக்கிறது, அவங்க மேலே போய் கேஸ் போகிறதெல்லாம் நடக்குது. அதனால் வந்து சிங்கத்தின் குகைக்கே போவோம். அப்போ நீங்கள் துறைமுகத்துக்கு தான் போயிருக்கணும். துறைமுகத்தில் வந்து நடந்த ஒரு சம்பவம் தான் இந்த சிந்தனையை உருவாக்கியிருக்கு. ஒரு சர்வே எடுக்க போனாங்கல்ல பெண்கள் குழு, அவங்கள வந்து வேற ஆளுங்களை வச்சு அடித்து அப்புறம் அவங்க அடித்ததாக புகார் கொடுத்து ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகி பண்ணப்போ அதெல்லாம் அதில் ஒன்று விஜய்க்கு யாரோ கர்ப்பிணியை எட்டி உடச்சிட்டாங்களாம். அவங்க டீமில் போன ஒரு ப்ரெக்னெண்ட்டாக இருந்த ஒரு லேடியை. அதில் கொஞ்சம் அவர் ஃபீல் பண்ணி வட சென்னையில் என்ன இவ்வளோ மோசமாக இருக்காங்களா, அங்கே எல்லாம் சேகர் பாபு தான் சார். அப்படியா, அவர் மாவட்ட செயலாளர் இருக்கிற அந்த பகுதி இருக்கு இல்லையா மாவட்டம், நீங்கள் அவர் தொகுதியிலே சொல்கிறீங்க தோக்கடிக்கணும்னா அவங்க ஏரியாக்குள்ளேயே போய் அடிக்கணும்ல, அடிக்கணும்ல. அது அதாவது அவரை தோக்கடிக்கணும்னா அதுக்கு வந்துட்டு விஜய் தான் போய் நிற்கணும்னு அவசியம் இல்லை. விஜய் கட்சி அங்கே கேண்டிடேட்டை போடும். ஒவ்வொருத்தரையும் தோக்கடிக்கணும். செந்தில் பாலாஜி தோக்கடிக்க முடியும். அதெல்லாம் பாருங்க. காமராஜர் தோத்து இருக்கிறாரு, ஸ்டாலின் தோத்து இருக்கிறாரு, ஜெயலலிதா தோத்து இருக்காங்க, அண்ணா தோத்து இருக்கிறாரு, எல்லாரும் இந்திரா காந்தி தோத்து இருக்காங்க, சேகர் பாபு, இவங்க எல்லாரும் விட பெரிய ஆளா இன்னைக்கு சூழ்நிலையில சொல்றேன் சார். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. மிஸ்யூஸ் ஆஃப் பவர், போலீஸு, பணம், அதான் அதெல்லாம் மக்கள் வந்து ரொம்ப இதுவாக தான் இருக்காங்க. அந்த தொகுதியில தான் நிர்வாகிகளை சேர்க்கறதுல கிட்டத்தட்ட ஒரு 40,000க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் அந்த தொகுதியில தான் நிர்வாகி இல்லை உறுப்பினர் உறுப்பினர்கள் வந்து அந்த தொகுதியில தான் சேர்ந்துருந்தாங்க. அதனாலேயும் ஒரு 40,000 வாக்கு அங்கே இருக்கும்போது நம்ம ஆரம்பிக்கிறதே 40,000த்துல இருந்து ஆரம்பிப்போம்னா அது நமக்கு ஈஸியா இருக்கும்னு கூட யோசிச்சிருக்கலாம்னு ஒரு பார்வை இருக்கு. அதெல்லாம் இல்லைங்க. சென்னையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து திமுகக்கு இணையாக வளர்ந்துட்டு இருக்கிறது வந்து தாவேகா தாங்க. நிறைய கருத்து கணிப்புகள். ஏடிஎம்கே வந்துட்டு ஒரு ரொம்ப டிஸ்டன்ட் தேர்டில் தாங்க இருக்குது. நார்மலாகவே சென்னையில் வீக்கு தான் அது, எக்ஸப்ட் ஃபியூ பாக்கெட்ஸ். அதாவது ஜெயக்குமார் ராயபுரம், டி நகர் சத்யா, இது மாதிரி 1-2 தொகுதி தான். இந்த இவர் இருப்பார் ஒருத்தர் பெஞ்சமின் ஒரு ஆள் இருப்பார். சென்னை அர்பன் அக்ளாமரேஷன், சென்னை சுற்றி இருக்குது. இந்த மாதிரி சில பாக்கெட்ஸில் இண்டிவிஜுவல் ஏடிஎம்கே லீடர் செல்வாக்கு தானே தவிர ஓவராலாக பார்ட்டி என்ற முறையில் வீக்கு தாங்க ஏடிஎம்கே. ஏன்னா ஜெயலலிதா இருக்கும்போதும் பெரும்பாலும் அவங்க சென்னையில் போட்டியிட மாட்டாங்க. இல்லை ஜெயலலிதா இருக்கும்போது தான் அது பெரிய கோட்டை திமுகன்றத ஒரு ஓட்ட போட்டாங்க. கடைசி காலத்தில் தான் ஆர்கே நகருக்கு வந்தாங்க. இல்லை 8 சீட்டில் ஒரு கட்டத்தில் 16 சீட்டு இருக்கு இல்லையா, அதில் 8ல் ஏடிஎம்கே ஜெயிச்சிருக்குங்க. அதனால் எம்ஜிஆர் கூட அதை செய்யலை, ஜெயலலிதா பீரியடில் தான் பண்ணாங்க. பட் இன்னைக்கு வந்து தாவேகா வந்து திமுகவை சேலஞ்ச் பண்ணுறதுக்கு அங்கே சென்னையில் நல்லா வளர்ந்து கடுமையான போட்டி இருக்கும். ஆமாம்மா, சென்னையில் வந்து நிறைய பேர் போட்டி போடுவாங்க பாருங்க. சென்னையில் நம்ம அந்த உத்தேச பட்டியலில் பெரம்பூர், டி நகர், வில்லிவாக்கம், மயிலாப்பூர், ஆயிரம் விளக்கு எல்லாமே முக்கிய முகங்களா நிக்கிறாங்க. எல்லாரும் எழும்பூர் எல்லாமே சென்னையை கான்சென்ட்ரேட் பண்றாங்க. ஏன் அதுக்கு என்ன சார் ஸ்பெசிஃபிக்கா? ஒருவேளை நமக்கு அர்பன் சிட்டிக்குள்ள நமக்கு நல்ல ஒரு ஓட் பேங்க் இருக்குன்னு நினைக்கிறேன். கிடையாது. இப்போ ஆண்டிப்பட்டிக்கு போகணுன்றீங்களா? இப்போ விஜய் சென்னையில் தான் இருக்கிறாள்,
சென்னையில் நிற்கிறாரு, அதில் என்ன தப்பு? இல்ல தப்பு கேட்கல, சிட்டியை ஃபோக்கஸ் பண்றாங்களே முக்கிய தலைவர்கள்லாம். இல்லை, சிட்டி தானேங்க தலைநகரம், மாநிலத்தின் தலைநகரம், தலைமைச் செயலகம் இங்கே தான் இருக்க போகுது, சட்டமன்றம் இங்கே தான் இருக்கு. ஒருவேளை சின்ன சின்ன தொகுதிகளா இருக்கு, வேலை செய்யறதுக்கு ஈஸியா இருக்கும், நம்ம மற்ற தொகுதிகளை பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்கும்னு தெரியல என்ன ரீசன்னு. பட் மெட்ராஸில் எல்லாரும் போட்டி போடுறதுல தப்பு ஒன்றும் இல்லை. திருநெல்வேலியில் இருக்கிறவங்கலாம் இங்கே வந்து போட்டி போடுறாங்க, தூத்துக்குடியில் இருக்கிறவங்களாம் இங்கே இருக்கிற கனிமொழி தூத்துக்குடிக்கு ஏன் போகுது கொஞ்சம் கேளுங்களேன். அதனால் இட் இஸ், நீங்கள் எங்கே வேணாலும் கண்டெஸ்ட் பண்ணலாம், உங்களுக்கு உரிமை இருக்குது ஆஸ் பர் த கான்ஸ்டியூஷன். அதை நம்ம கேள்வி கேட்க முடியாது, ஏன் மெட்ராஸில் போடுறாங்க. அதுக்கு பின்னாடி ஒரு கணக்கு இப்போ இருக்கும், முதல்வர் குளத்தூரை விட்டுட்டு எங்கேயாவது போட்டி போடுவாரா? அவ்வளோ பண்ணியிருக்காரு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டு, வாரத்துக்கு 2 நாள் போயிடுது. அவர் வந்து அந்த கான்ஸ்டியூவன்சி அந்த அளவுக்கு இது பண்ணியிருக்காரு, காப்பாற்றி வச்சிருக்காரு, ஓன் பண்ணியிருக்காரு, டெவலப் பண்ணியிருக்காரு. அப்போ இப்போ போய் அவரை வேற தொகுதி போனால் போவாரா? அது போக மாட்டார். ஏன்னா அந்த தொகுதியில் அவர் சிட்டிங் எம்எல்ஏ. தாவேகாவினர் சிட்டியை டார்கெட் பண்ணும்போது அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு கணக்கு இல்லை. அதான் அவங்க வளரும் சக்தியாக இருக்காங்க, அவங்க நல்ல மக்கள் வந்து அவங்கள வரவேற்கிறாங்கன்றாங்க. நான் சொன்னது பெரம்பூருக்கு வந்து சேகர் பாபு அவருடைய மாவட்டத்தில் அவரை வந்து செக் பண்ணி கிழக்குலையும் 2 தொகுதியில் விஜய் நிற்க போகிறது அது தெரியல, அது ரூமர்ஸ் தான், அது ஒன்றும். அப்போ இதெல்லாம் இதுதான் பெரம்பூரை வந்து ஆமாம் கண்டிப்பாக நிற்கிறார் பெரம்பூருக்குள்ள அவர் அங்கே. ஏன்னா அவர் எந்த தொகுதியில் நின்னாலும் அவர் வெற்றி பெற்றுவாருன்றதுல நிறைய பேருக்கு எந்த டிஸ்பியூட்டும் இல்லை. மற்ற கேண்டிடேட்ஸ் எல்லாம் எப்படி சார், ஸ்டார் கேண்டிடேட்ஸ் மற்றவங்களாம்? அதெல்லாம் வரட்டாங்க, நமக்கு யாருன்னு தெரியாத. ஒரு மாற்றம்னு வந்து காமராஜரை ஒரு ஒன்றும் பேர் தெரியாத சீனிவாசன் ஒரு மாணவன் தோக்கடிச்சான்ல, பெரிய அலை அடிச்சது. இல்லை அலையெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு மாற்றம் வேணும்னு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்கன்னா அது யாரு எவங்கெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அந்த மாற்றத்தின் முகம் எது, மாற்றத்தின் சின்னம் எது, அவ்வளோதான். இங்கே யார் நிற்கிறான்னு கூட பார்க்க மாட்டான். ஓகே, சின்னம் போய் சேர்ந்துருக்கா சார் மக்கள்கிட்ட? அப்போது பயங்கரமாக போயிருக்குங்க. நிறைய பேருக்கு யார் ஓட்டு போடுவேன்னா விஜய்க்குன்றாங்க. என்ன சின்னத்துலன்னா கொஞ்சம் லைட்டாக தயங்குறாங்க. சின்னத்தை கொண்டு, ஏன்னா திரு அருண்ராஜ் அவர்கள் ஒரு நிர்வாகிகள் கூட்டத்தில் சின்னத்தை கொண்டு போய் சேருங்கப்பா, நிறைய பேருக்கு இன்னும் சின்னமே தெரியலப்பான்னு சில காட்டமாக பேசினதை நம்ம பார்த்தோம். சின்னத்தை கொண்டு போய் கொஞ்சம் சேர்க்கறதுல சின்ன ஒரு லேக். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரே 24 ஹவர்ஸில் சின்னம் போய் சேர்ந்துடுச்சு. அதை அன்னைக்கு சந்திச்ச அந்த நபருக்கு ஒன்றும் அவேர்னஸ் இல்லாமல் இருக்கலாம். ஓகே, அது இருக்கலாம். இல்லை எல்லாருக்கும் எல்லாரும் விஜய் தான். அதுதான். ஆமாம், அது அங்கே தெரிஞ்சுக்குவாங்க மக்கள். வாட்டர் வில் ஃபைண்ட் இட்ஸ் ஓன் வேன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. தண்ணீர் தன் வழியை தானே வகுத்து கொள்ளும். அதுபோல் அந்த அங்கே ஓட்டுக்கு போனால் அதை க்ரீடாக சொல்லி அனுப்பிச்சி விட்ருவாங்க. அதுதான் போகுது. அதெல்லாம் ஒரு பெரிய இஷ்யூ இல்லை. நன்றி சார், நேரத்தில் செலவழிச்சதுக்கு நன்றி சார். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. Arabian Garden Seafood Restaurant, where taste meets elegance. இப்போது புதிய அறிமுகம், ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.